தமிழ்நாட்டை பொழைக்க வைக்கிறது திமுக தான், இதெல்லாமே பண்ணுறது திமுக தான், ஸ்டாலின் சார் தான், இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது பாஸ். முதல்வர் அவர்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அது செஞ்சிட்டேன் இது செஞ்சிட்டேன் அப்படின்னு நிறையா பெருமையாக சொல்லிக்கிறீங்களே, ஒரு அடிப்படை ஒரு பிரச்சனையை பற்றி ஒன்று பேசுவோமா? தண்ணியே இல்லாமல் திவாலாக போகுதான். அதுக்கு காரணம் நிலத்தடி நீரை பாதுகாக்காம விட்டது தான் காரணமா. மண்ணையும் மணலையும் கொள்ளையடிச்ச பின்ன வேற என்ன நடக்கும்? மக்கள் மேலே உங்களுக்கு உண்மையிலே அந்த அக்கறை இருந்துச்சுன்னா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே. காவிரி பிரச்சனையில உன் கருத்து என்ன? முல்லை பெரியார் பிரச்சனையில உன் கருத்து என்ன? நசன் பேசி பேசி அதை கேட்டு கேட்டு மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. மீனவர்களுடைய பிரச்சனைக்கு அப்பப்போ எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். ஒன்றிய அரசுக்கு அந்த உண்மையான உணர்வு பூர்வமான அந்த அழுத்தத்தை கொடுக்கணும். நம்ம மீனவர்கள் மேல அவங்க கையே வைக்க கூடாது. ஒரே அஜெண்டா, மீனவர்களே அடுத்து நம்மளுடைய ஆட்சி தான். நம்மளை சுத்தி அத்தனை சதிகள், அதுல முக்கியமான சதி என்ன தெரியுமா? இத பாரு, ஒண்ணு நீ இல்லனா நான், நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். பழி மேல பழி போட்டு கரூர்ல ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும் மக்களோட பணத்துல யாருக்கு புகழ் பாட பாக்குறீங்க? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. நான் போன மீட்டிங்ல வேலூர்ல பேசும்போது சொல்லியிருந்தேன், தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரே பிரதிநிதியா, உண்மையான ஒரு பிரதிநிதியா நாம மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் அப்படி நான் சொன்னேன். அப்புறம் அந்த தேர்தல் பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். தமிழ்நாடு வர்சஸ் ஸ்டாலின் சார், அதாவது விஜய் வர்சஸ் ஸ்டாலின் சார், அதையும் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தேன். இது தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல், இதை ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உடனே விஜய் பாஜகவுக்காக பேசுறாரு அப்படின்லாம் திருச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரெகுலராக ஒன்று பண்ணுவாங்கல்ல, நம்மளுடைய சிறுபான்மை சகோதரர்களை பயமுறுத்தி பயமுறுத்தி ஒரு ஏமாத்து வேலை ஒன்று செய்வாங்கல்ல, அது இனிமே அவங்களால தொடர்ந்து செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் என்ன பேசினாலும் அதை திருச்சி பேசுறது, அந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில் டெல்லின்னு கூவுறதும், அடிக்கிற கொள்ளைக்கு ரைடு வந்துட்டா டெல்லிக்கு வெள்ளை கொடை பிடிக்கிறதும்